பெருமானாரின் பார்வை எப்படி இருந்தது தெரியுமா? ஷைபத் இப்னு உஸ்மான் எதிரி கைபர் போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெட்ட வேண்டும் என்று வாளை எடுத்து தலைக்கு மேலே ஓங்கி நிற்கிறார் ஷைபத் இப்னு உஸ்மான். பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தானே எடுத்துக் கொள்ளுகிறான். வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ். உலகத்திலே யாரை நம்பியும் அல்லாஹ் பெருமானாரை ஒப்படைக்கவில்லை. மன்னர்களை பாதுகாக்கிற பொறுப்பை யானைப்படை எடுத்தது. மன்னர்கள் எல்லாம் யானைப்படை வைத்திருந்தார்கள். இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் பூனைப்படை வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் அன்றே சொன்னான், யானைக்கு ஒரு காலம் வந்தால் அது யானையின் காலம், இது பூனையின் காலம். ஆனால் பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் யானையிடத்திலும் ஒப்படைக்கவில்லை, பூனைப்படையிடத்திலும் ஒப்படைக்கவில்லை. வாளை எடுத்து வெட்டுவதற்கு ஷைபத் இப்னு உஸ்மான் ஓங்கி நிற்கிறார். பெருமானார் திருப்பி விட்டார். பெருமானார் திருப்பினார்கள். பெருமானாரின் இடுப்பிலே உறைவாள் இருக்கிறது. நினைத்தால் எடுத்து 2 துண்டாக வெட்டி விடலாம். பெருமானாரின் வீரத்திற்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது. ஆனால் நபி என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த நேரத்திலே போர்க்களத்தில் எதிரியிடத்தில் அவர் நெஞ்சில கை வச்சாங்க. அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஹ்திஹி. யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக. வாள் மேல இருக்கு வெட்டுறதுக்கு. நபி என்று தெரியாமல் செய்கிறார் ரப்பே, இவரின் மீது இரக்கப்படும். இவரின் இதயத்தில் நான் கை வைத்து விட்டேன், அந்த இதயத்தை எனக்கு கொடு. வாள் மேலே இருக்கிறது, உதடுகள் கலிமா உரைக்கிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். எதிரியிடத்திலே கூட நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று நினைத்த, நடந்து காட்டிய நாயகத்தின் வரலாறு இந்த உம்மத்திற்கு எடுத்துக்காட்டு.